பரம ஆனந்தத்தை கூட கர்மானந்தம் பரமானந்தம் எனக்கு சிச்சியா அத மாதிரி அவன் கர்மாந்திரம் கர்மாந்திரமே இவன் எட்டாம் தூக்கம் அவனுக்கு சிச்சியா அது இருக்காம நடப்பு நடப்பு அவனுக்கு சிச்சியா காரியம் காரியம் அவனுக்கு சிச்சியா கசப்பு தலை அவனுக்கு சிச்சியா 30 அவனுக்கு சிச்சியா தலதேவசம் கதை தலதேவசத்தோட முடியுது தலதேவத்தோட போய் முடியுதா ஆமா திதி வந்துட்டா எட்டி பார்த்து ஓடிடுவோம் அப்படியா சரி வரட்டுடி எங்களுக்கு விளக்க தெரியுமா விளக்கமா ஆளை பார்த்தா கொஞ்சம் குட்டை ஆளை பார்த்தா கொஞ்சம் குட்டை கையில பார்த்தா கவுண்டல கட்டை கையில பார்த்தா கவுண்டல கட்டை தலையில பார்த்தா சிம்மாடு கட்டை தலையில பார்த்தா சிம்மாடு கட்டை கையில பார்த்தா உத்ராஜ் ஏன் கொட்டை என் பையில தானே எட்டு வந்து போட்டா அம்மா அதான் உத்ராஜ கொட்டை எந்த ஓட்டல போய் தண்ணி மண்டு ஊத்துனா மொட்டை எப்படி சொல்லுங்க விளக்கமா புரிஞ்சு விட்டது நான் யாரா இருக்கு தெரியுமா தெரியாதா எப்படி விளக்கம் கலைவாணிக்கு பிரம்மதேவனுக்கு பிறந்த கலைவாணி வளர்த்த தாய் தான் என்ன சுயமா பெத்த தாய் இருக்காங்க யார் தெரியுமா அந்த கைலைக்கு நட்பிறந்து வீட்டில் வளர்ந்தேன் அடிக்க வரீங்க அங்க அரம்பை மேனகை திலோத்தமன் சொல்லக்கூடிய ஊர்வசி முதல் 4 மாதங்கள் நாட்டியம் முடிஞ்சாங்க. அங்க எங்க அப்பா இருக்காரு பாரு அவரு சென்று அங்க வந்திருந்தார். ஆமா அழகு சிறந்தவள் ஊர்வசி, நாட்டியத்தில் சிறந்தவள் ஊர்வசி. அந்த ஊர்வசி மேல காதல் பாக பார்த்து அப்பா பிரம்மதேவா எங்க அப்பா அது எரிஞ்சது ஊர்வசி. அந்த சபையை விட்டு ஓட தொடங்கியது. ஆமா பண்ண வீட்டுல என்ன கட்டிருக்கோம்? கைதை கட்டிருக்கோம்.
கைது ஐயோ அண்ணா வீட்லயா அந்த கைதிக்கு போன குதிரைய அண்ணா வீட்டுல கட்டிருக்கோம். கைதிக்கு எப்படி போய் குதிரை போறோம்? கைது தான் இருக்கும். ஏய் அண்ணா வீட்டுல கைது கட்டி இருக்கோம். ஆமா. அந்த கைதியோட கைதியாக ஊர்வசமன் ஒரு பெண் கைதியா உருமாறி விட்டான். ஊர்வசமா? ஆமா. பிரம்மதேவன் தெரியாம? ஆமா. ஓஹோ. எங்க அப்பா பின்தொடர்ந்து வந்தார் பாரு. ஆமா. ஊர்வசி இங்கதான் வந்தா ஆளை காணவில்லையே அப்படின்னு ஞானத்தால் எடுத்து பார்த்த உடனே ஒரு பெண் கைதியா உருமாறி இருக்கும். ஞானத்தால பார்த்தோம் தெரிஞ்சிச்சு. ஆமா. பெண் கைதியா உருமாறி இருக்காளே ஆமா. இவளை சேராம விடக்கூடாது ஆமா. அப்படின்னு அங்கவே என்னுடைய தந்தை பிரம்மதேவன் பிரம்மதேவன் அங்கைதாக உருமாறி உருமாறி அங்கவே புணர்ச்சி செய்தார்கள். புணர்ச்சி செய்தார்கள். ஆமா. ஆஹா. புணர்ச்சி செய்த உடனே செய்த உடனே அங்கவே ரிஷி பின்ன ராவுத்தங்காட்டு பைபை போல் பைபை போல் அங்கவே ஜனித்தேன். அப்படி கைதி போட்டீங்க. இப்ப தேடாடா கம்மியாச்சு. இப்ப தேடா வீட்டுக்கு போறோம். டேய் ஏய் இப்படி கப்பியோடா. போடா பேமாலியா. இப்ப தேடாடா. இன்னும் ஒரு கதையை தீர்த்து போனானே. ஏத்தி வராம போயிட்டேன். ஏய் என்னடா என்னடா டேய் பின்னடா ரெண்டு பேர் சண்டை வந்துக்கிறீங்க. ஏய் இப்ப தேடாடா. தம்பி அப்படி பிறந்த பாரு அந்த கைத கொட்டையில என்னை கெடுத்து விட்டு அவங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆமா. போயிட்ட உடனே அங்க தவித்து கொண்டு இருந்தேன் நானு. ஓ ஐது கொண்டு இருந்தீங்க? ஆமா. ஐது கொண்டு இருந்த உடனே வண்ணானுக்கு சில காலமா பிள்ளை இல்லை. அடப்பாவி. ஆமா. ஐயோ நான் அந்த கொட்டாய கைத கொட்டாயில் கத்தி கொண்டு இருந்த பாரு என்ன அவன் பிள்ளை எடுத்து வரத்தான் வளர்த்துட்டாங்க. வண்ணானுக்கு தினந்தோறும் என்ன வேலை? ஆத்தங்காரி துணி எடுத்துட்டு போய் துவைக்கிற வேலை அவனுக்கு. எனக்கு தத்தி தத்தி தவிப்பி போய் நடக்கிற வயது போட்டு நடக்கிற வயது. ஆமா. அப்ப இது ஒரு நாள் என்னையும் அழைத்து சென்றாரு. தூக்கி சென்ற உடனே தம்பி என்ன ஒருபரமாக அமைத்து விட்டு அவங்க என்ன இருந்தாங்க துணியை துவைச்சு கொண்டு இருந்தாங்க. துணி துவைச்சு கொண்டு இருந்தவொடனே நான் சும்மா இருக்கக்கூடாதா அந்த தண்ணியை கலக்கி கொண்டு இருந்தேன். அப்பதான் பேர் வந்தது கலகரா 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 கலகக்காரா. ஓ கலகாரா கலகாரா வாட்டர்ல சொன்னா இல்லையா? கலகி தான மாட்டியே போயிட்டோம். வாட்டர்ல தண்ணி கலக்காதடா. ஓ கலகாரா கலகாரா கலகக்காரா அப்படி என்று பேர் வந்தது. எப்படி நான் கலகக்காரன் கலகக்காரன். எனக்கு ஒரு சாப கட்டளை. அது எப்படி தெரியுமா? என் தச்சுக்கு ஒரு சாப கட்டளை. அது எப்படி தெரியுமா? அவனோ திருமணம் செய்து ஒரு 1000 பிள்ளையை பயன்படுத்தி அந்த பிள்ளைகளை ஐயா பிள்ளைகளா என்னுடைய நாமதயத்தை முன்னுக்கு கொண்டு வாங்க, சரி நாட்டி வாங்க, நாம இந்த உலகத்தை ஒரு குறையில் ஆட்சி செய்ய வேண்டும் அப்படி என்று அப்படி என்று பிள்ளைகளை தவத்துக்கு அனுப்பினான். அனுப்பின உடனே அந்த பிள்ளைகளை 1000 பிள்ளையை வழிமறித்து கண்ணா 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 என்ற பஜனை பாடுகிறேன் பஜனை கோட்டிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பினான். அனுப்பின உடனே மறுபடியும் 1000 பிள்ளை பெற்றெடுத்த உடனே அந்த பிள்ளைகளை அதே மாதிரி சொல்லி அனுப்பி அந்த பிள்ளைகளை வழிமறித்து கலகா பண்ணி பஜனை கோட்டிக்கு அனுப்பி விட்டேன். அப்போதான் சொல்றான் என் சகோதரன் ஆமா ஏ நாரதா என்னுடன் எடுக்க கூலி பெறுகிறேன் உன்னை விடுவனான அப்படி என்று ஒரு நாளைக்கு ஒரு கலகை செய்யணும். உன் தலை 16 வெடிக்க கிடவுது, உன் வயிறானது பட்டாசு வெடிக்க கிடவுது அப்படின்னு சாப கட்டளை. அந்த சாபத்தின் பிரகாரம் தம்பி ஒரு நாளைக்கு ஒரு கலகை செய்யணும். இல்லன்னா ஒரு தலை 16 சுக்கா போயிடும். கலகை எங்க இருக்குதுன்னு தெரியல. அதனால இன்னைக்கு பூலாவத்துல போய் பார்க்கலான்னு ஒரு பாக்கலாமா?
இன்றைய தினத்து கழகம் இல்லையே அந்த இருமாப்பு கொண்டவர்கள் வல்லையே இன்றைய தினத்து கழகம் இல்லையே அந்த இருமாப்பு கொண்டவர்கள் வல்லையே ஆமா அதனால ஞானத்தால் பார்க்கலாமா பார்க்கலாம் ஓம் நமோ நாராயணாய ஏய் ஓ இன்னைக்கு ஆணுவத்துல இருக்கிறவன் எவன் தெரியுமா சொல்லு அது இருந்தாலும் ஏய் ஆமா கற்பனைய மாதர் கற்பனை வள்ளி இருக்கின்றது அது தன்னுடைய கணவனை தேடிக்கணும் தாசி மணிக்கு போகின்றாள் அதனால ஒரு கற்பனை பெண் தாசி மணிக்கு போவது தப்பு ஆமா அதனால அந்த பெண்ணை வழிமறித்து அதுக்கு ஏதாச்சும் புத்தி சொல்லி புத்திமா சொல்லணும் சேர்த்து சொல்ல வேண்டும் ஆமா போலாமா போலாம் தன்னை தேடிங்க சந்தான கோபுராணி இது கையாலும் தேடி கொண்டு நீ யாரு எங்க போற பேர் என்ன ஓ இவரப்பா இந்த மாதிரி ஆளு பூலோகத்திலே பாக்கலையா நானும் பாக்கலையா பார்த்துக்க முடியாது இல்லையே ஏம்பா இவரை பார்த்தால் முற்று துறந்தவர் மாதிரி தெரியல இங்க மூடிதான் வச்சுக்கிறாரு ஏய் முற்று துறந்தவர் மூணி மூணி வச்சுக்கிறான் இவரை பார்த்தால் ஒரு ஞானி மாதிரி தெரியுது சுவாமி மறையாத முழந்திட்ட முனிவாதா தங்கள் திருவடி படித்திட்ட குருநாதா ஐயா மறையாதும் முழந்திட்ட முனிநாதா தங்கள் திருவடி படித்திட்ட குருநாதா தங்கள் திருவாதி நன்னீரை சென்று கற்பகவல்லி மரபீது மலர் கொண்டு பாவை பணிந்து தங்கள் திருவடிக்கு இந்த கற்பகவல்லி கட்டவா அம்மா வந்து பலமா அம்மா கற்பகோ என்னுடைய வாழ்ந்த வந்தவரியார் சுகசேமத்தோடு வாழ்ந்திருப்பாய் ஐயா ஆமா உங்களைப் போல ஒருவரை கூட நான் பார்த்ததே இல்ல புரோகத் பூலோகத்துல பார்த்திருக்க முடியாது இரு அங்க சத்தம் போட்டா அந்த டிவி எடுக்கிற இடம் எப்படியே இருக்கு சத்தத்தை இரு ஐயா உங்களை ஒண்ணு கேட்டா கேளுமா கேளுங்க நீங்கள் யாரையா எந்த ஊரையா உங்க பேரையா பதில் ஊரையா நீங்கள் யார் யார் எந்த ஊர் ஊர் உங்க பேர் பேர் அது ஊர் ஊர் ஐயா யாரையா எந்த ஊரையா உங்கள் பேர் அம்மா
கற்பகம் இந்த திருவிழாவை சுற்றிவிடும் நாடே அந்த திருமாதானக்கு யாரனுந்தாரே திருமாதானக்கு யாரனுந்தாரே இந்த மூன்று உலகத்தை ஒரு நொடியில் சுற்றி வரக்கூடிய நாரத மகாமுனிவர் நானேதான். ஆமாமா அம்மா இவரை நான் சொல்லாலும் கலகம் போன் சொல்லாலும் கலகம் பேசிவாங்க. என்னடா இவர் வேற எங்கேயும் கலகம் கிடைக்காது என்கிட்ட தான் வந்தாரா கலகம் மூட்டை என்ன வந்தா போச்சு ஏன் சாமி தேவலோகத்துல எங்கேயும் இடம் கிடைக்கலையா உனக்கு அம்மா நான் தானே கிடைச்ச நிக்கியா நாரதன் கலகம் நன்மையில் தான் முடியும். ஆமாமா ஒரு முடி பண்ணி வந்துட்டு என்கிட்ட கலகம் பண்ண கலகம் பண்ண வரலமா. சரி அம்மா நீ தன்னந்தனியாக போகிறாயே குடி வழியாக போகிறாயே நீ யாரு என்ன நீ யாரும்மா ஐயா ஏன் இப்படி போறீங்களம்மா? ஆமா போறீங்க சிந்தனையோடு போகின்றாயே நீ யாருமா நீ? அம்மா ஒரு பெண்ணை பார்த்தால் கற்புடைய பெண்ணா இருக்கு இருக்கீங்க குடி வழியா தனிமையா தனியா போகின்றாயே ஐதக்கன் சிந்தனையோடு போகின்றாயே என்னம்மா உன் பேர் என்ன எங்க போறீங்க? ஐயா அம்மா ஏமா நீ அழுவுறன்னு கேட்க கூட எனக்கு ஆள் இல்லை. நீ அழுதக்கன் சிந்தனையோட போறியேன்னு கேட்டீர்களே. ஆமாம்மா ஐயா அம்மா நான் கண்டிருந்தோம் குருடானே ஐயா முனிநாதா ஐயா பெரியோரே ஐயா பெரியோரே இருக்காதிருந்தோம் நான் செவிடானே கண்டிருந்தோம் குருடானே சாமி கண்ணிருந்து குருடாரே இருக்காதிருந்து செவிடாரே கண்ணிருந்து குருடாரே இருக்காதிருந்து செவிடாரே. ஏம்மா, எங்க போறீங்க? என்ன விலகு? ஒண்ணு விலகு புரியலையே. ஐயா அம்மா என்னுடைய நாடோ ஜெயபுரி பட்டணம். ஜெயபுரி பட்டணம் ஜெயபுரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய ஆண்டு வரக்கூடிய ஜெயசேன மன்னனுக்கும் ஜெயசேன மன்னனுக்கும் ஜெயமாலனி ஆ. என்று சொல்லக்கூடிய ஏய், ஏப்பா, புத்தி பேசாதடா ஐயா. ஏய், சண்டை போடல ஐயா பிள்ளைங்க சொன்னா கேட்பாங்க. சத்த போட சொல்றேன். அதனால ஐயா அதனால இந்த ஜெயபுரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய ஜெயசேன மன்னனுக்கு மகனாக பிறந்த இரண்ட சாந்த சீலனுக்கு மனைவி மனைவி என்னுடைய பெயர் கற்பகவட்டி என்று சொல்வார்கள் ஐயா. கற்பகம் இல்லையா? ஆமாங்க. சரிம்மா. ஆனா இப்ப தன்னந்தனியா போறீங்க, எங்க போறீங்க? எனக்கு திருமணம் முடிந்து முடிந்து 3 வருஷம் ஆகிவிட்டது. ஆகிவிட்டது. இந்த 3 ஆண்டு காலமாக என்ன தாலி கட்டின என் கணவர் என்னோடு வாழவில்லை. ஆமாங்க. ஆ, இதே ஜெயபுரி பட்டணம் பட்டணம் சந்திர கோபுர வீதி தண்டன கோபுர வீதி என்ன 64 நம்பர் தானே சொன்னாங்க. ஆமா ஆமா 64 நம்பர் வீடு 64 நம்பர் வீடு. சுப்புதாசி மகள் மகள் மஞ்சுளா தாசி என்று சொல்லக்கூடிய தாசி அந்த தாசியில பெரியாழ்வருக்கு இத்தனை காலமா வாசம் செய்து வருகிறார். வருகிறார். அதனால ஐயா இத மந்திரியால் கேள்விப்பட்டு என் கணவனை அழைத்துக் கொண்டு வரலாம் என்று தாசி மலைக்கு போய் கொண்டிருக்கிற சாமி. அம்மா சூடா இருக்குது, ரொம்ப சூடா இருக்குது. நீங்க தாசி மணிக்கு போறீங்களா? ஏன் அம்மா ஐயா இது அது ஆகாதம்மா. அம்மா கற்பகமே அம்மா கற்பகமே தாஜிமணிக்கு நீங்க சென்று ஆம்பளை அழைக்க கூடாது. அழைச்சாலும் வரமாட்டாங்க. தாஜிமணிக்கு மொத்தம் போக கூடாது. நான் சொல்லுது சரியா போச்சுங்களா? வேற எங்கேயும் கலகம் கிடைக்கலைங்க இவருக்கு. ஏன் எங்க பூரா என்ன பழங்கள் நோண்டி வச்சுக்காங்களா?
சாமி கற்பனை பண்ணா அங்க போக கூடாதுமா. ஐயா அம்மா என்னையா இது கொடுமையா இருக்குது என் கதை. ஏம்மா என்ன இரு. கால் இந்த பசங்க பாரு அதை தட்டு போறீங்க குட்டிமா இல்லங்க ஐயா. சாமி தட்டு போறீங்க. அந்த டிவி கிட்டே தான் போய் உட்கார்ந்து. ஐயா அம்மா ரொம்ப பிரமாதமா வந்தீங்களே சாமி. ஏம்மா என்ன போக வேண்டாம் என்று உரைத்தீர். ஒரு கற்பனையை பெண் தாசிமனைக்கு போக கூடாது என்று துறைக்கிறேன். போக கூடாதுமா. ஐயா அம்மா நான் போகாத இருந்தா என் கணவர் என்றைக்கு வருவது என்றைக்கு என்னோடு வாழ்வது நான் எப்படியும் வாழாவட்டியதான் இருக்கணுமா? சொல்லுங்க சாமி. அதுக்குதானே நான் வந்துக்கிறேம்மா. ஐயா அம்மா உன்னுடைய கணவன் உன் வீட்டு தேடி வருவான். எதனால தெரியுமா? அந்த ஆராத அற மந்திரத்தாய் அம்மா கற்பகமே முருகப்பெருமானுடைய மந்திரத்தால் உன்னுடைய கடவுள் இருக்கின்றான சாந்தாசீரன் அந்த மந்திரத்தை ஒரு மண்டலம் 48 நாள் பூஜை செய்து வந்தீங்கன்னா அந்த மந்திரத்தை முடிச்சிட்டு கூட நீங்க போய் அழைத்தால் வந்து விடுவார். இல்ல 48 நாள் கூட வந்துடுவார். ஆராதன மந்திரம் அது யாருடைய மந்திரம்? முருகப்பெருமானுடைய மந்திரம். அத 48 நாளைக்கு பூஜை செய்துட்டு எங்க வீட்டுக்காரரை கூப்பிட்டா வந்துருவாரு. போயிட்டு கூப்பிட்டா வந்துருவாரு. அதுக்குள்ளே கூட வந்துருவாரு. அந்த மந்திரம் அப்பேற்பட்ட மந்திரமா சாமி. அம்மா நான் கேட்கிறேன்னு தப்பா நினைக்காதீங்க. கேளுங்கம்மா. யாருடைய மந்திரம்? முருகப்பெருமானுடைய மந்திரம். அந்த யாராதர மந்திரத்தால் அதனால் ஆக வேண்டிய சக்தி அதுல என்ன இருக்கு? அப்பேற்பட்ட சக்தி இருக்குமா? அதுல என்ன இருக்கு? அம்மா அந்த தேவர்களை பார்த்திடலாம், திருமூர்த்தியை கட்டிடலாம். தேவர்களையும் பார்க்கலாம், தேவர்களை நேரடியா பார்க்கலாம். அந்த திருமூர்த்தியை பிடித்து கட்டலாம். அது அம்மா அதோடு மட்டும் இல்ல, சமணாபுரி ஆண்டு வரக்கூடிய யமனையும் நேரா பார்க்கலாமா? அந்த யமனையும் பிடிச்சு கட்டலாம். சமணாபுரி ஆளக்கூடிய யமனையே பார்க்கலாம். ஆமா, அந்த யமனையை பிடித்து கட்டலாம். அதோட கிடையாது, ஒருத்தர் செத்துட்டான்னா அந்த மந்திரத்தை சொன்னா அவ திருப்பி எழுந்து வந்துருவான். ஐயோ ஆமா,
உன் பேர் மந்திரம் அது அவன் செத்துட்டா ஒருத்தன் செத்துட்டா அந்த மந்திரத்தை சொன்னா ஏற்படலாம் ஆமா ஏற்படலாம் இந்த கரண்ட் இருக்கு படி ஜாயிண்ட நீ செத்துரு நான் செத்துருடா நீ செத்துற நான் எழுப்புற மந்திரம் சொல்லி சாவட 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 என் குடும்பத்தை யாருக்கு பாக்குறது நான் மயிர்படி வருகிறேன் நீ போய் கையை பிடி நான் அந்த மதத்தை நீ புடுறா மது தப்பு தவிர வச்சிட்டு போற மாறவன் எழுப்ப மாட்டான் எழுப்பவே மாட்டான் எழுப்பவே மாட்டான் இப்ப சொல்றான் எழுப்பு விடு மந்திரமே இருந்தாலும் எழுப்ப மாட்டான் அம்மா அம்மா என் வாழ்க்கைக்கு வழி தேட வந்த முனிவரே ஆமா ஐயா அம்மா நாரத பெருந்தகையாரே ஆமாங்க ஐயா சரிங்க ஐயா அப்ப 48 நாள் அப்பேற்பட்ட முருகப்பெருமானுடைய ஆராதன வஞ்சிரத்தை பூஜை செய்ய சொல்லுகின்றீர்கள் ஆமாம்மா ஐயா இப்ப அந்த ஆராதன மந்திரம் என்று சொல்லக்கூடிய மந்திரம் தெரிஞ்சாதானே ஐயா அதை ஜெபிப்பதற்கு சொல்ல தெரியாதான மந்திரம் சொல்லி ஜெபிக்கலாம் அது எனக்கு தெரியுமே நான் உனக்கு சொல்லி கொடுக்கிறேமா எனக்கா உனக்கு சொல்லி கொடுக்கிறேன் கடவுளே நாராயணன் கடவுளே அப்படின்னா எனக்கு சொல்லி கொடுங்க ஓம் சரவண பவாயன நமக ஓம் சரவண பவாயன நமக ஓம் கார்த்திகேயாயன நமக ஓம் கார்த்திகேயாயன நமக ஓம் கடம்பாயன நமக ஓம் கடம்பாய நமக ஓம் இடும்பாயன நமக ஓம் இடும்பாய நமக இந்த மந்திரம் ஆமா இந்த மந்திரத்தை 48 நாள் ஒரு மண்டல பூஜை செய்து வந்தால் உன்னுடைய கணவர் வந்து விடுவார். சரிங்க சுவாமி ஆமாம்மா ஐயா அம்மா என் வாழ்க்கைக்கு வழி தேட வந்தீர்களே முனிவரே ஆமா ஆனா இந்த பொண்ணுக்கு மந்திரத்தை சொல்லி கொடுத்துட்டோம் ஆமா இனிமேல் அவர் கணவன் வந்து விடுவார் 48 நாள் பூஜை செய்யும் போதே வந்துருவார் வந்துருவார் அப்படி வரலன்னு சொல்லி அவர் போய் கூப்பிட்டா வந்துருவார் பூஜையை முடிச்சிட்டு போய் கூப்பிட்டா வந்துருவார் அப்படிங்களா ஆமாம்மா சரி இந்த பொண்ணுக்கு மந்திரத்தை சொல்லி கொடுத்துட்டோம் சொல்லி கொடுத்துட்டோம் இனிமேல் நமக்கு வேலை இல்ல ஆமா. அப்படின்னு மட்டும் இருந்துடாதீங்க சாமி நீ எப்ப நினைக்கிறே வரமா ஐயோ நான் எப்ப நினைக்கிறேனோ ஆ. எங்க சாமி போய் ஒரு ராத்திரி நின்று விடுறீங்க சரிங்க ஐயா அம்மா கடவுள் உன்னை படைச்சவங்க உன்னை காப்பாற்றுவான் என்ன படைச்சவங்க மக்களும் காப்பாத்தோம் இன்னைக்கு சரி கட்டின்னு போயிட்டாங்க இன்னைக்கு ஆட்டம் வச்சவங்க எல்லாம் ஆமா எப்படி சரி கட்டிட்டு ஆமா அவங்க மனசு வைக்கலேன்னு சொன்னா நம்ம வாழவே முடியாது ஆமா அதான் எப்படியா அந்த குதிரையை ரவானம் கட்டி அழுவன் நானே வல்லவனுக்கும் வழுக்குப்பாறை ஒன்று உண்டு சரி நம்மனால எதுவுமே கிடையாது நீ சொன்ன மாதிரி இந்த கடவுள் செய்யும் சரிங்க சாமி ஆகட்டும் நான் நினைக்கும் பொழுது நீங்க வருவீர்கள் ஆகட்டும் அது போதும் போயிட்டு வரமா யார் போவோம் சரி போச்சு கொடுத்துற பாரு ஏய் போச்சு கொண்டு அந்த புறம் வந்துருச்சாடா ரொம்ப ஆகி போச்சு முக்கியமான பொருள் வரலையே எதை கேட்டாலும் கொடுப்பாங்களா 10 வீட்டுக்காரர் தானே ஆட்டம் வச்சவங்க என்ன கேட்டாலும் கொடுக்குறாங்கடா முருகனுக்கு முக்கியமான பொருள் வரல என்ன வந்துடா முருகனுக்கு ஓட்டு வச்சு படைக்கிறதுல பேமாரி முருகனுக்கு கோட்டர் வைக்கிறாங்க யாரோ கண்ணாடி பஞ்சாமரத்து தானே வைப்பாங்க முருகனுக்கு பழனி பஞ்சாமரத்து கோட்டர் வைக்கலாம் வெறும் ஸ்டூல்ல வச்சு ஏற்கனவே பையா அது ஒண்ணா அது மர ஸ்டூல் ஒண்ணா ஆறுமுகா ஓ என்ன தின்றா வீட்டுங்க டேய் ஓ எல்லாம் வளர்ந்து சொல்லுவாங்க தெரியுமா என்ன
மந்திரத்தால தேங்காய் உடையாது, தந்திரத்தால தேங்காய் உடையல. நான் மந்திரத்தால தேங்காய் உடைச்சு காட்டுறேன். எப்படி ஓடிக்கிற பாக்குறேன் போடா. தலைவாழ வரைக்கிறியா? இப்படி போடு. பார்த்தேடா? இதெல்லாம் ஏய், இதெல்லாம் வச்சு அது என்ன ஓட்டிக்கிற? அத்தை. ஆறுமுகம் ஓ, எப்படியம்மா? ஓ, எப்படி? இதுக்குதான் ராத்திரியே கேட்டாங்க ஆறுமுகம் உடனே சொல்லுவாங்களேண்டா. ஆமாண்டா. ஆமா, சரி சரி பரவாயில்ல, கற்பூரத்தை கீழே மந்திரத்தால உடையாது தேங்காய், தந்திரத்தால உடையணும். பாரு, மந்திரத்தால உடைச்சிட்டான். அரோ ஐயா ஓக மந்திரமாட முருகா உனக்கு வாங்கார மாட பொன்னார் எடுத்து தாராட முருகா இவர்கள் எல்லாரும் ஐயா முறை கொண்டாட ஐயா சித்திய முத்தியாட முருகா இந்த சிதம்பரம் மார்க்கமாட அந்த சக்திய சிவனுமாட முருகா ஐயா தருவாய் இந்த உலகமாட ஐயனே நீ ஓடிவா நீ ஆட்டு மயில் மேதேரோ பூஜையில் இருக்க அந்த நேரத்தில் ஆட்சி விட்டு இருக்கக்கூடிய இதை சார்ந்த சீலந்தர் போ. Thank you.